गाइस वेलकम टू லாக் பண்றோம் மச்சி. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் தான் பண்ண போறோம். கிறிஸ்மஸ் குடில். லெட்ஸ் ஸ்டார்ட் தி process. ஓகே. கன்னியாகுமரியில எப்படி குடில் கட்டுவோம் அப்படினு நாங்க பண்ண போறோம். அத நீங்க பார்க்க போறீங்க. வாங்க गाइस. இன்னைக்கு நம்ம கேமராமேனுக்கு ஒரு கிரெடிட் உண்டு. பிகாஸ்க்காக உயிரை விட்டு வேலை பார்க்க போறோம். ஓகே. தள்ளுங்க கம் ஆன். ஓகே. பயங்கர கனமா இருக்கு. புல்ல வைக்க போறோம். இந்த புல்லு வெட்ட போனது நாங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவா எடுத்து வச்சிருந்தோம். சில அந்நிய சக்திகள் என்ன பத்திச்சுனா அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுருச்சு. गाइस உங்க ஊர்ல எல்லாம் குடில் எதுல பண்ணுவீங்கன்றத மறக்காம கமெண்ட். எனக்கு தெரிஞ்சு வெளியில விக்கிறத எடுத்து வீட்ல வாங்கி வச்சு 2 சீரியல் போட்டுருவாங்க. அதோட அவங்க குடில் முடிஞ்சிருக்கு. ஓகே गाइस, எங்க ஃப்ரெண்ட் ஷானு அப்படிங்கிற ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. யாராவது அவரை தெரியும்னா கமெண்ட்ல அவர் அட்ரஸ போட்டு விடுங்க. அவர் எங்க இருக்காருன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. தலைமறைவு. நீங்க யாரெல்லாம் வீட்டுல குடில் வச்சீங்க, சீரியல் போட்டீங்க, ஸ்டார் வச்சீங்க, அப்புறம் 90s கிட்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் டூம்ஸ். இப்போ டூம்ஸ் வந்து நிறைய இடத்துல ஆக்சுவலா இல்ல. 90s அவங்க வந்து போட்டிருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் போடுறாங்க. பட் இப்போ உள்ள ஜென்சி அப்புறம் 2K கிட்ஸுக்கு அது தெரியல. கலர் மாடல்ஸ் இருக்கும். அது வந்து 0 வால்ட். ஸோ அப்படிங்கிற பல்ப்ல போட்டு கொஞ்சம் ஜிங்கி சக்கா அப்படி ஜிங்கி சக்கா அப்படின்னு மின்ற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. 0 வால்ட்னா ஒரு எல்லோ கலர் குண்டு பல்ப் உண்டு இல்ல, 90s கிட்ஸ்க்கு தெரியும். 40 வால்ட், 30 வால்ட், 10 வால்ட், 100 வால்ட்ன்னு இருக்கும். அது அந்த மாதிரி எல்லாம் யார் போட்டீங்க? ஸோ குடில் யார் கட்டினீங்க? ஸோ பிளம்ஸ் கேக் இப்போல இருந்து யாரும் சாப்பிட்றீங்க? ஓகே சாரி, பிளம் கேக் யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? ஸோ அதெல்லாமே கமெண்ட்ல பின் பண்ணிடுங்க. ரெண்டாவது சைடும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா அடுக்கிட்டோம். ஸோ நீ அந்த சின்ன கம்பி போட்டு கட்டுற வேலை. गाइस இந்த வீடியோக்கு டைட்டில் என்னன்னா ஐயப்ப பக்தர்களின் கிறிஸ்மஸ் குடில். நீ முதல்ல வீடியோ ஒழுங்கா எடுத்தேன்னா உனக்கு நீங்க வாங்கிடலாம். ஹோல்சேல் எடுத்துருவேன் 2 ரூபாய். அதுக்கு லாபமே இல்லை பிங்கோ. அப்படியா? பிங்கோட லாபம் ஒண்ணும் இல்ல. கடையில நீ அவன கடையில பிங்கோ விட்டாது. ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பிரஸ் கடையில நீ பிங்கோ விட்டாது. அப்ப நீ வந்து வேற ஏதோ ப்ராடக்ட ப்ரொமோட் பண்ணி விற்கனால பிங்கோயே கேவலமா பேசுறேன். கேவலம் இல்ல, பொய் எடுக்க வேண்டியதா இருக்கு. கொண்டு வர மாட்டாங்க. மத்த ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆமா, இந்த இடத்தை ரெடி பண்ணதே நான். நீயா? நீ என்ன பண்ண? அவன் சொன்னா சரியா ஒரு லாஜிக் இருக்கு. நீ என்ன பண்ண? டபுள் மீனிங். சாமி தரல. டிசிஎஸ் ஓனர்னா சும்மா கிடையாது. டிசிஎஸ்ல இன்னும் வந்தாச்சு தலைவர். டிசிஎஸ் தான் இப்ப யூஎஸ்சி தலைவரே. யூஎஸ்சியா? எல்லா தம்பி தயவு செஞ்சு என்ன வயர நீ போக்கஸ் பண்ணாத வீடியோ எடு. தயவு செஞ்சு அதை மட்டும் எடு. இது கண்டென்ட் எவர நான் எல்லாத்தையும் சொல்ல மாதிரியே கொண்டு வரேன். டயட் விஷயத்தை தான் என்ன கொண்டு வரேன். இதுக்கு மேல நம்ம கிட்ட தான் எல்லாம் இருக்கு. மைக்கு ஜன்னல் ஒண்ணு இல்ல, க்ளோஸ் பண்ணி விடல. இவன் ஏதோ இன்டீரியர் வேலை பார்த்துட்டு இருக்கான் கிட்டியா. ஷானு அவனை காலேஜ்ல பொண்ணுங்க கூட எல்லாம் நின்னுட்டு குடில் வெட்டுவான். அது உனக்கு தெரியல. அப்படிதானே? ஒன்லி கேர்ள்ஸ் தான். ஏன்னா நர்சிங் அவனுக்கு கேர்ள்ஸ்னா தான் எல்லாமே. அவன் இன்ஸ்டாகிராம பாக்கி ஒரு பொண்ணுக்கு வேற ரிக்வெஸ்ட் வருதுற. ஒன்லி கேர்ள்ஸ். அவனை போட்டதான் வச்சிருக்கான். ஒன்லி கேர்ள்ஸ் போட்ட எல்லாம் நமக்கு ரிக்வெஸ்ட் வரும். பிரைவேட்ல போட்டாலே நமக்கு ரிக்வெஸ்ட் வராது. தலைவனுக்கு ஒன்லி கேர்ள்ஸ் ஓபன் பண்ணியா ஒரு 100 பொண்ணுங்க பேர் இருக்கு. சந்தியா, ரம்யா, சாலினி, மோலினி, நம்ம எல்லாம் பல பேர் இருப்போம். டயட் எடுப்போம். என்ன டயட்டு? சுகர் கட்டுன்னு சொல்லிட்டு போய் போண்டா தின்னு நிப்பான். ஃபேட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பஜ்ஜி தின்னு நிப்பான். ஏன் நீங்க ஓடிட்டு கடை காத்தடிச்சா மறந்து விடுமோ? 10 கட்டு தேவை. ஆனா ஜெனிஸ் அவன் சொந்த கையால உழைப்பாத அதை திருப்பி அதை பிடிக்கட்டி வெட்டி கட்டி நமக்கு இதை காட்டி தர போறான் எப்படி பண்றது அப்படின்னு. கையெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால உழைப்ப போட முடியாது. 6 மாசம் வந்துட்டு 12th பாஸ் ஆனல்லடி.
பாஸ் ஆகி நர்சிங் முடிச்சிடல. அப்ப நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு பாத்துக்க. என்னது வீட்டுல இருந்துட்டா நீ எதுக்கு நர்சிங் படிக்கணும் முடிவு எடுத்த? சூப்பர். வேலையே கிட்டாதுன்னு நினைக்கல. பிங்கோ வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணுவான்னு பார்த்தா பறக்கு பறக்கு டக்கு டக்குன்னு பறக்கு. இந்த மாதிரி கிஃப்ட் தானே, நீ ஏன் பேடி? உனக்கு நான் பெரிய கிஃப்ட் வாங்கி தரேன். இவ்வளவு நாள் ஜெனிஸுக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தனோ அதே கிஃப்ட் உனக்கு வாங்கி தரேன். சரியாரு? நீ வீடியோவே பார்க்க மாட்டேன். ஒருத்தன் வந்து டேட்டா நான் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியா. நேற்று அவனை போனை பிடிங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டதே நான். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன்னு இருக்கேன். உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உனக்கு ஏதாவது நோய் இருக்கா? எனக்கு நிறைய இருக்கு. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா டாக்டர்கிட்ட கேளு. அவன் அடுத்த வருஷம் டாக்டர் ஆயிரும். சரி சரி ஸ்கிப் பண்ணுங்க. வேற ஏதாவது பேசுங்க. நல்லதா. நீ என்ன படிக்க? மெடிக்கலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு உண்டு. ஒரு நாள் கேட்டுக்கிறேன். சின்ன பிள்ளைக்கு வீட்டுக்கு போன் அடிக்கான். குழந்தைல நான் கேட்டேன். அந்த பொண்ணுன்னு நீ போன் அடிச்ச உண்மையா சொல்லு. அங்க யாரோ எடுத்துனோம். உடனே ஆண்டி அவ இல்லையா? உடனே பிள்ளை யாரு? நான் கூட படிக்கிறா என் ஃப்ரெண்டு. அவள்கிட்ட போன் இல்லையா? கேட்டியா இல்லையா? ஆமா. பேரு சொல்லி கேட்ட. ஏதோ ஒரு பேரு. சத்தியமா உண்மைதான். தனுக வீட்டு பேசிய நீ யாரு இல்லாதப்போ? சத்தியமா உண்மை. நீதான் பேசிட்டு இருந்த. உடனே அவளுக்கு போன் இல்ல பிள்ளை. அவங்க கொஞ்சம் பேசுறாங்க. இவனும் பேசுறான். பொண்ணை கரெக்ட் பண்ண முன்னாடி மாமியார கரெக்ட் பண்ணிடுவாங்க. கேட்டியா? செட்டாகுமா? இது கண்ணுல குத்தாத மண்மத்தை காட்டாவது. உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். கைஸ் நமக்கு வீடியோ எடுக்க வர எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புற மூட்ல இருக்கானுங்க. டியூஷன் எல்லாம் போலாம். கைஸ் பெரிய குடில் வேலை நடந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அதுக்கு வந்து நம்ம சின்ன குடில் ரெடி பண்ணோம். இதுக்குள்ளதான் நம்ம பொம்மைகள்லாம் எங்க ஸ்கூல்ல ஜாக்சன் ஒரு வாய் உண்டு. அந்த மேலும் பால்ராஜ். ரீசெண்டா நான் அவரை மீட் பண்ணிருக்கேன். அவர் திருநெல்வேலிக்கு கதை சொன்னேன். இந்த கதை எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த டைம்ல அவர் வந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கூட இன்னொரு மெயில் வந்து ரொம்ப பழக்கம். அவர் லவ் பண்றாரா, கொஞ்சம் அவரை இப்படி தொடவாரா, அப்படி வரசுவாரா, சர்வீஸ் போற டைம் வேலைக்கு வேண்டி என்னெல்லாம் செய்வீங்க? அவருக்கு வேண்டி டீ எல்லாம் போட்டு கொடுப்பாரா. வந்து ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்றதை விட ஒரு பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். இதுக்கு இடையில அவர் நம்பர் கொடுத்துருக்காரு. சர்வீஸ் வேணும்னா நீங்க கால் பண்ணுங்க. சர்வீஸ் என்ன சர்வீஸ் அது எனக்கு தெரியல. அன்னைக்கு ஈவினிங் அவர் கால் பண்ணி நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வாங்க ஒரு ரூம் புக் பண்ணி நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சரக்கு அடிப்பாரு. எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஜாக்சன் வந்து அவரோட உருக்கமான இன்னொரு பக்கத்தை எனக்கு ஷேர் பண்ணா. இருந்தாலும் நீ அந்த வீடியோல சொல்லி எல்லாரும் இருந்தாலும் அவனுக்கு அது ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு வேற பதிவு பண்ணி இருக்கா. ஜாலியா இருக்கா? அப்பதான் போயிருப்பான். அது தெரியல. இல்ல 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 புரியுது எனக்கு. வந்து ஜாக்சன் போயிருப்பான். இத பத்தி ஜாக்சன் தான் கேட்கணும். ஏதாவது ஒரு வீடியோல அவர் வந்தாருன்னா கண்டிப்பா கேட்போம். இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அவரை. டேய் ஜெனிஸ் இது ஒரு சைடு பண்ணலாம் பாத்தீங்களா? இதுல வச்சு பாப்போம். நீ மார்க் இருக்கியா? எத்திக் ப்ரோ கொஞ்சம் மாறுங்க இருக்கியா? என்னாச்சு? ஒரு சைடு மாதிரி இல்ல. ஒரு சைடு மாதிரி இல்ல. தெரியல அந்த சைடு. அந்த சைடு ரெண்டு வாழை அறிவை நான் வியக்குறேன். நேரம் படிக்க விடுங்கடா. படிப்பு தான் எல்லாம். உனக்கு படிப்பு முக்கியமா டாப் முக்கியமான நீதான் முடிவு பண்ணணும் இந்த நேரத்துல. உனக்கு அறிவை நான் இப்ப ரெடி பண்ணுவோம் பாரு. டாப் அப்பா படிப்பா சொல்லு. டாப் அப்பா படிப்பா முடிவு சொல்லு டக்குன்னு. இவ்வளவு நேரம் வேலை பார்த்தையா? ஒரு 20 ரூபாய்க்கு டாப் பண்ணி தர மாட்டீங்களையா?
கைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மேக்கிங்ல இருக்கும். ஸோ இனி நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் உள்ள பொம்மையை வச்சோன்னா வேலை முடிஞ்சிடும் கைஸ். கொஞ்சம் நைஸா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இது வந்து டே 2.